மதுரையில் ரீல்ஸ் மோகத்தில் பைக் சாகசம் செய்து அட்டூழியத்தில் ஈடுபடுவதாக திருமணமான ஜோடி மீது குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. உயிரை பணயம் வைத்து போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தும் தம்பதி மீது காவல்துறையின் நடவடிக்கை பாயுமா? யாருக்கும் அடங்காத ஜோடி நாங்க என்ற மிதப்பில் பைக் சாகசத்தில் ஈடுபட்டு டிராபிக் ரூல்ஸை மீறி வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தி வந்த ராங் ரூட் தம்பதி லேசாக தட்டினால் பரலோகம் என்பதை மறந்து பந்தாவாக ஊர் சுற்றி பலரது உயிரையும் காவு வாங்க துடித்தனர். ரீல்ஸ் வெறியில் இப்படி பைக்கை முறுக்கி போலீஸ் விசாரணையில் சிக்கியவர்களுக்கு ஜிகர்தண்டா விருந்து வைப்பார்களா காவல்துறை? மதுரையைச் சேர்ந்த திருமணமான தம்பதி ரீல்ஸ் மோகத்தில் ஜோடியாக பைக் சாகசத்தில் ஈடுபட்டு சோசியல் மீடியாவில் வீடியோ பதிவிடுவதை வழக்கமாக வைத்திருந்தனர். RX100, டியூ, KTM உள்ளிட்ட ரகரகமான பைக்குகளில் ஹெல்மெட் அணியாமல் ரஃப் டிரைவிங் செய்து எல்லை மீறி உள்ளன. ஜோடியாக சாலையில் இறங்கிவிட்டால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் எங்களுக்கு கிடையாது, ஒன்லி ஸ்பீடு மட்டுமே என்ற மிதப்பில் வாகனங்களுக்கு நடுவே வளைந்து ஓட்டி வீலிங் அடித்து ரீல்ஸ் எடுத்து வந்தன. ஆபத்தை உணராமல் இப்படி பைக் சாகசம் செய்து சக வாகன ஓட்டிகளின் உயிருடன் விளையாட இவர்களால் நிம்மதியாக வாகனம் ஓட்ட முடியாமல் மதுரை மக்கள் பலரும் சிரமத்திற்குள்ளாகி வந்தனர். அப்படி பாதிக்கப்பட்ட உள்ளூர் நபர் ஒருவர் டிராபிக் போலீசாருக்கு இவரின் இன்ஸ்டா இம்சைகளை ஷேர் செய்து புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் பேரில் மதுரை காவல்துறையினர் வீலிங் தம்பதியை தேடி வருகின்றனர். டிராபிக் ரூல்ஸ் மீறியதற்கு உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் காவல்துறையினருக்கு பயந்து பைக் வீலிங் தம்பதி தங்களது சோசியல் மீடியா பக்கங்களை டெலீட் செய்து தலைமறைவாகிவிட்டதாக தெரிகிறது. இருந்தபோதிலும் சட்டம் தன் கடமையை செய்யும், காத்திருப்போம். மன்னிப்பு வீடியோ வருமா என்று எதிர்பார்ப்போம்.